நாம வணங்குற குலசாமி, நம்மளை காக்கிற குலசாமி, நடமாடுற 10 இடங்கள். நம்ம சாமி நடமாடுதுங்க. நம்ம சாமி ஒரு சில இடங்களுக்கு வாசம் செய்யுது. எந்தெந்த இடங்களுக்கு நம்மளை காக்கிற குலசாமியோட வருகை இருக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, முதல்ல குலசாமியோட நடமாட்டம் எங்கே இருக்கும் அப்படின்னா, அந்த குலதெய்வ எல்லையை சுற்றி ஒரு குலசாமி எல்லா ஊருக்கு எல்லைக்கு வெளியே இருக்குது, இல்லை ஊருக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா, அந்த தெய்வத்தோட நடமாட்டத்தை சுற்றி இருக்க மக்களால் உணர முடியும். சாமி நடமாடும், அதனுடைய வாகனத்தில் பவனி வரும். அந்த ஊரை காக்கிறதுக்கு இரவு நேரங்களில் அந்த சாமி ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் காலு சலங்கை கட்டி இல்லை அப்படின்னா அதோட வாகனத்தில் அந்த சாமி போய் வரும். இது எல்லாத்துக்கும் தெரியும். எந்தெந்த எல்லைகளில் குலதெய்வம் இருக்கோ அந்தந்த எல்லையில் சுற்றி இருக்க மக்கள் தான் அதுக்கு சாட்சி. ஆமாப்பா, சாமி நைட்டு வந்துச்சு, சாமி நைட்டு அதனுடைய சலங்கை சத்தம் கேட்டுச்சு, சாமியோட வாசம் மணக்க மணக்க இருந்துச்சு, குதிரை அந்த சாமியோட வாகன சத்தம் இருந்துச்சு, அந்த சாமியோட நடமாட்டத்தை நல்லா உணர முடியுதுன்னு அந்த எல்லையை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாரும் உணருவாங்க. சரி, இது ஒன்று. இரண்டாவது இடம் என்ன, அந்த குலசாமி எங்கே நடக்கும் அப்படின்னா, அந்த சாமியாடிகள் தங்கி இருக்கிற வீடு. இப்போ நான் இருக்கேன், என் மேலே சாமி இருக்குது அப்படின்னா அந்த சாமி அதனுடைய வருகையை நான் இருக்கிற எல்லைக்கு என் வீட்டுக்கு அந்த சாமி வரும். அந்த சாமி என் வீட்டுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் அந்த எல்லையில் பாதுகாவலாகவும் நிற்கும். அதனுடைய வாகனத்தை பாதுகாத்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்கள் எல்லாருடைய வீட்டுக்கும் அந்த சாமி வரும். ஏன் அப்படின்னா, நான் சாமியை சுமக்கிறேன் அப்படின்னா அந்த சாமியை அனுதினமும் நான் நினைப்பேன். அந்த சாமிக்கு பிடிச்சது பிடிக்காது, அந்த சாமியை பற்றின சிந்தனைகள் என் மனசில் நிறக்க இருக்கும். அந்த நான் நினைக்கிற நினைப்பே என் சாமியை எல்லைக்கு இழுத்து வந்துடும். என் பிள்ளையா இருக்கிற வீட்டை ஒரு வார்வை பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அந்த சாமி தானாக வரும். எல்லா மக்கள்கிட்டையும் வரும், கஷ்டப்படுற மக்கள்கிட்டலாம் வரும். ஒரு சில சாமியெல்லாம் நின்று தங்கி மகிழ்வித்து நான் இருக்கேன் நீ கலங்காத அப்படிங்கிற காட்சியை கொடுத்துட்டு போகும். அசரீத வாக்குகள்லையும் கொடுக்கும். சரிங்க, இது 2. மூணாவது எங்க குலசாமி அதோட நடமாட்டம் எங்கே இருக்கும் அப்படின்னா, குலசாமி அந்த எல்லையில் யாரெல்லாம் அந்த சாமியை நினச்சி ஐயா நான் தொழிலுக்கு போகிறேன், ஐயா நான் விவசாயம் பண்ண போகிறேன், ஐயா நான் நெல் பயிரிட போகிறேன், ஐயா நான் அறுவடை செய்ய போகிறேன், ஐயா நான் மரமேறி பழங்களும் காய்களும் இது மாதிரி பறிக்க போகிறேன், மரம் வெட்ட போகிறேன் அப்படின்னு யாரெல்லாம் போகிற வழியில் அந்த சாமியை கையெடுத்து கும்பிட்டு போகிறாங்களோ அவங்க போகிற இடத்துக்கு அவங்க செய்கிற தொழிலுக்கு பாதுகாவலாக அந்த சாமி போகும். நல்லா ஏன் சாமியை கும்பிட்டு அறுவடை அறுக்கிறாங்க அப்படின்னா, அந்த சாமி ஒரு நெல்லுக்கு ஒரு நெல்லை சேர்த்து கொடுக்கணும். அப்படிங்கிற காரணம் என்ன அப்படின்னா, அந்த தெய்வத்தோட வருகை அந்த இடத்துல பட்டாலே மண்ணு கூட பொன் விளையிற பூமியாக மாறும். அப்போ நான் அதிகாலையில் நான் வேலைக்கு போகிறேன், போகும்போது அங்கே ஒருத்தர் இருக்கார், கருப்பே இருக்கார், இல்லை ஒரு தாய் எங்கால ஈஸ்வரி, ஒரு காளி, யாராவது ஒரு தெய்வம் இருக்குது அப்படின்னா அந்த தெய்வத்தை ஆத்தா இன்னைக்கு போகிறேன் நல்லபடியாக எனக்கு ஒரு வருமானத்தை கொடுன்னு கையெடுத்து நான் கும்பிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு அந்த சாமி வருமானத்தை கொடுக்கும். அந்த எல்லையில் என் கூட நான் செய்கிற என்னுடைய உடல் உழைப்பு இருக்குல்ல, அந்த உழைப்பை 2 மடங்காக்க அந்த சக்தியை எனக்குள்ளே கொடுக்கும். சத்தியமான உண்மை. சரிங்க, வேற எங்கே சாமியோட நடமாட்டம் வேற எங்கே இருக்கும், வேற எங்கெல்லாம் போகும் அப்படின்னா, அந்த சாமி ஒரு சில எல்லைகளில் அந்த சாமி ஒரு எல்லையில் இருக்கும். அந்த சாமியோட ஆபரண பெட்டி ஒரு எல்லையில் இருக்கும். திருவிழா நடக்கும்போது சாமி கும்பிடும்போது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஆபரண பெட்டியை வச்சு வணங்கி நல்லா சாமி இழைச்சி சாமியை இறக்கி சாமிக்கு தேவையான படையில கொடுத்து நல்லா எல்லாத்துக்கும் அன்னதானம் கொடுத்து மறுபடியும் அந்த பெட்டி எடுத்துட்டு அங்கே போவாங்க. அப்போ அந்த சாமி என்ன பண்ணும், அதனுடைய ஆபரண பெட்டி எங்கே இருக்குது, அந்த கருவறை அந்த ஆதி உருவான இடம் எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த இடத்துல அந்த சாமி அனுதினமும் போய் வரும். பாதுகாக்க, எப்படி மேற்பார்வையிட அந்த சாமி எங்கே இருந்தாலும் அங்கே போய் வரும், வாசம் பண்ணும். அங்கேயும் ஒரு சில தெய்வங்கள் இருக்கும், அந்த தெய்வங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு அந்த சாமி காட்டி கொண்டு வரும். சரிங்க, இது 4. 5வது என்ன, வேற எங்கே சாமியோட நடமாட்டம், குலசாமியோட நம்ம குலசாமியோட நடமாட்டம் வேற எங்கே இருக்கும் அப்படின்னா, சாமி அழைக்கிறோம், சாமி அழைக்கும் போது சாமி ஊர் சுற்றி வருது,
சாமி ஊர் சுற்றி வரும்போது எல்லா தெய்வங்களும் ஆடைகளும் ஆபரணங்களும் ஆயுதங்களும் எல்லா மக்களும் வர்றாங்க அப்படின்னா, நாளைக்கு சாமி அழைக்க போகிறோம், நாளைக்கு கரகத்தை எடுக்க போகிறோம், நாளைக்கு ஆபரண பெட்டியை கொண்டு வர போகிறோம்னா இன்றைக்கே அந்த சாமி போய் பார்த்து எந்தெந்த எல்லையில் எந்தெந்த முச்சந்திகளை என்னென்ன காற்று கருப்பு எதுவாக இருந்தாலும் அடித்து ஒடிச்சு ஓர விட்டு அந்த எல்லையை சீரமைச்சு கொடுத்துரும். ஒரு நாளைக்கு முன்னாடியே நம்ம சாமி, நம்ம எந்த சாமிக்கு நாம் கண்ணழகு பார்த்து தெய்வத்துக்கு தேவையானதை செய்யணும், விழா எடுக்கணும், தெய்வத்தை மகிழ்விக்கிறணும் நாம் நினைக்கிறோமோ, நம்மளை பாதுகாக்க அந்த சாமி நாளே அதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளையும் நம்ம சாமி செஞ்சு வச்சிடும். அதனால தான் தங்கு தடையில்லாமல் திருவிழாக்கள் நடக்கிறது. தங்கு தடையில்லாமல் சாமி அழைச்சி அந்த எல்லையில் சேர்க்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, குலமக்கள் எந்த அளவு பாதுகாப்பாக இருக்காங்களோ அந்த பாதுகாப்புக்கு 2 மடங்கு 3 மடங்கா அந்த சாமி அந்த எல்லையில் நிற்கும். சரிங்க, இது 6. 5. 6வது என்ன? 6வது வேற எந்த இடத்துக்கு சாமியோட நடமாட்டம் வேற எந்த இடத்துக்கு இருக்கும் அப்படின்னா, ஒரு சில தெய்வங்கள், ஒரு சில எல்லா தெய்வங்களும் இல்லை, ஒரு சில தெய்வங்கள் போதை வஸ்துகளை எடுக்கிற தெய்வங்கள். அந்த தெய்வங்கள் ஒரு சில இடங்கள்ல பனைமரம், இப்போ ஒரு சில மரங்களில் பனம்பால் தென்னம்பால் இது போன்ற தெய்வம் விரும்புகிற கல் சாராயம் சுருட்டு இது போன்ற ஒரு சில இடங்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இயற்கை சார்ந்த இடங்கள். அந்த இடங்களுக்கு அந்த சாமி வாசம் பண்ணிட்டு வரும். அங்கே போய் அந்த சாமிக்கு பிடிச்ச அந்த பனம்பாலா தென்னம்பாலா கல்லா சாராயமா அல்லது அது சுருட்டா அதை அழகாக அதை எடுத்துகிட்டு அந்த சாமி வரும். அதுவும் நடமாடுற இடம்தான். சரி, 6. 7வது எங்க? வேற எங்கே அந்த சாமியோட குலசாமியோட நடமாட்டம் வேற எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு தீய வனம் வருது, என்ன இருக்கேன் என்னை அந்த சாமியை பாத்தியப்பட்ட மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பேராபத்து வரப்போகுது அப்படின்னா, அந்த பேராபத்தை தடுத்து கொடுக்குற ஆளாக அந்த இடத்துல அங்கே சாமி வந்துடும். நான் போகிறேன், ஒரு நொடியில் உயிர் தப்பிச்சப்பான்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு நொடியை அந்த மரணத்தை மாற்றி கொடுக்குறது யார் தெரியுமா? அந்த நம்ம குலசாமி தான். இப்போ நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல எனக்கு ஒரு பேராபத்து வரப்போகுது, ஒரு நொடியில் அதுலேருந்து நான் தப்பிச்சிட்டேன்னு சொல்லுவோம்ல, அந்த ஒரு நொடி நம்ம சாமியோட வருகை. நம்ம சாமி நம்மளை கட்டி அணைச்சி கைப்பிடிச்சு அதிலிருந்து நம்மளை பாதுகாக்கும். யாருக்கெல்லாம் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட மக்கள், யாருக்கெல்லாம் பாதுகாப்பு இது போன்று ஒரு சில ஒரு பெரும் இழப்பு வருதோ அந்த இடத்துல அந்த சாமி சத்தியமாக நிற்கும், அவங்கள காக்கும். சரிங்க, இது 7. 8வது என்ன? வேற எங்கே சாமியோட நடமாட்டம் வேற எங்கே இருக்கும் அப்படின்னா, சாமியாடி இருக்காங்கல்ல, அந்த சாமியாடியை போகிற எல்லா நல்ல இடங்களுக்கும் அந்த சாமி வரும். அது சாமி வர்றதுனால தான் அந்த சாமியாடிகளால் உணர முடியும், அப்பா இந்த எல்லை சரியில்லைப்பா, இந்த எல்லையில் இவ்வளவு கஷ்டங்கள் இந்த இடத்துல நடந்திருக்கப்பா, இந்த இடத்துல சாமி இருக்கப்பா, இந்த இடத்துல இந்தந்த பேராபத்துகள் வரப்போகுதுப்பா அப்படின்னு அந்த சாமியாடி சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, அந்த சாமியாடி பக்கத்தில் அவர் மேலே வர்ற சாமி நிற்கும். நான் போகிறேன், எனக்கு தெரிஞ்சவங்க நெருங்கினவங்க என்னை அழைக்கிறாங்க, நான் போகிறேன், அங்கே ஒரு ஆபத்து இருக்குது அப்படின்னா அந்த ஆபத்து அந்த இடத்துல காட்டி கொடுக்கும். என் சாமி எனக்குள்ளே இறங்கி அந்த இடம் எங்கே போனாலும் 7 கடல் 7 மடல் மலை தாண்டி எங்கே போனாலும் எந்த தேசம் போனாலும் என் சாமி அந்த இடத்துல வந்து நிற்கும், உணரச் செய்யும். சரிங்க, இது 8வது. 9வது என்ன? வேற எங்கே அந்த சாமியோட நடமாட்டம் வேற எங்கே இருக்கும் அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் தீய வினைகளை அடித்து இழுத்து புதைக்கிற சுடுகாடாகவும் இடுகாடாகவும் இருக்கும். ஒரு சில பிரச்சனைகளை, அதை முடிச்சுகளை கட்டுகளை செய்வினைகளை ஏவலை காத்த கருப்பை அதை அடித்து உடைச்சி அந்த எல்லையில் புதைக்கணும். அதே சமயம் மயான வேட்டைக்கு போகணும், வேட்டைக்கு போய் வரணும், அந்த மயான கொள்ளை வாங்கணும், சுடுகாடு இடுகாடு அது போன்ற இடங்களுக்கு அந்த சாமியோட நடமாட்டம் இருக்கும். சரிங்க, 10வது என்ன? வேற எங்கே சாமியோட நடமாட்டம், என்னைய காக்கிற சாமியோட நடமாட்டம் வேற எங்கே இருக்கும் அப்படின்னா, எந்த மக்கள் எல்லாம் மனசில் உண்மையா நீதியா கள்ளங்கவனம் இல்லாமல் அந்த சாமியை வச்சு வீட்டில் வணங்கி, ஐயா உனக்காக இந்தா ஒரு விளக்க போட்டிருக்கேன், உனக்காக ஒரு பொங்க வச்சுருக்கேன், உனக்காக நீ விரும்பி ஏற்கிற அந்த பழத்தை வச்சுருக்கேன், உனக்காக இந்த படையலை வச்சுருக்கேனப்பா அப்படின்னு எந்த சனமெல்லாம் தான் வீட்டு பூஜை அறையில் அந்த சாமியை வச்சு சாமிக்கு பிடிச்சதை வச்சு வணங்கி மனசார அழைக்குதோ அந்த சனங்க வீடு எல்லாத்துக்கும்
அந்த சாமி போய் தங்கி அவர்கள் கொடுத்த படையெல்லாம் உட்காந்து நல்லா மனமாக ருசித்து ரசித்து சாப்பிட்டு அந்த மக்களுக்கு சக்கரை சிரிப்பை, நல்லா இருக்குதா நீ வச்ச கூழு, நீ வச்ச கஞ்சி, நீ வச்ச பொங்கல், நீ வச்ச இனிப்பு நல்லா இருக்கு, எனக்காக நீ வாங்கி வச்சதை நான் பரிபூரணமாக ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு அழகா அடுத்து நடக்கிற நிகழ்வுகளில் அந்த சாமி காட்டி கொடுக்கும். இந்த 10 இடங்கள், இதில் எதுவுமே இந்த இடங்கள் நான் சொன்ன எல்லா இடங்களுக்கும் நம்மளை காக்கிற குலசாமி வரும், நடமாட்டம் இருக்குங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி இந்த பதிவு அறிவோம் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.